ஒரு யோகியின் சுயசரிதத்தில் அத்தியாயம் 44வது வார்த்தாவில் மகாத்மா காந்தியோட சந்திப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வார்த்தாவுக்கு நல்வரவு. மகாத்மா காந்தியின் காரியதர்சியான மகாதேவ தேசாய், செல்வி பிளட்ஸ் மற்றும் திரு ரைட் அவர்களையும் என்னையும் மேற்கொண்ட அன்பான சொற்களுடன் கதர் கையால் நெய்த பருத்தி துணி மாலைகளுடன் வரவேற்றார். எங்கள் சிறு குழு ஆகஸ்ட் மாதம் ஒரு அதிகாலையில் வார்த்தா ரயில் நிலையத்தில் வண்டியில் புழுதியிலிருந்தும் உஷ்ணத்திலிருந்தும் விடுபட்ட மகிழ்ச்சியுடன் அப்பொழுதுதான் வந்திறங்கி இருந்தது. எங்கள் சாமான்களை ஒரு மாட்டு வண்டியில் ஏற்றிவிட்டு நாங்கள் தேசாய் மற்றும் அவருடைய இரு துணைவர்களான பாபா சாஹேப் தேஷ்முக், டாக்டர் பிங்களே இவர்களிடம் திறந்த மோட்டார் வண்டியில் ஏறினோம். கிராமத்து மண்பாதையில் கொஞ்ச தூரம் பிரயாணம் செய்து நாங்கள் இந்தியாவின் அரசியல் முனிவருடைய ஆசிரமான மகன்வாடிக்கு வந்து சேர்ந்தோம். திரு தேசாய் எங்களை உடனே எழுதும் அறைக்கு கூட்டிட்டு போனார். அங்க காந்திஜி சம்மணமிட்டு அமர்ந்திருந்தார். ஒரு கையில் பேனாவும் இன்னொரு கையில் ஒரு காகித துண்டுடன் முகத்தில் எவரையும் வெல்லும் இதயபூர்வமான புன்னகையுடன் காணப்பட்டார். நல்வரவு என்று அவர் ஹிந்தியில் அவசரமாக எழுதினார். அன்று திங்கட்கிழமை, அவருடைய வாராந்திர மௌன தினம். இது ஏதான் எங்களுடைய முதல் சந்திப்பு என்ற போதிலும் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மிக அன்புடன் நோக்கி முறுவலித்து கொண்டோம். யோகானந்தரும் மகாத்மா காந்திஜியோட சந்திப்பு நேரத்தில் 1925 மகாத்மா காந்தி ராஞ்சி யோகதா சத்சங்க பிரம்மச்சரிய வித்யாசலத்திற்கு விஜயம் செய்தார். அதனுடைய விருந்தினர் புத்தகத்தில் பெருந்தன்மையுடன் புகழ்ந்து எழுதியிருந்தார். இந்த நிறுவனம் என் மனசுல ஆழமாக பதிஞ்சிருந்தது. இந்த பள்ளிக்கூடம் சர்க்காவின் உபயோகத்தை மேலும் ஊக்குவிக்கும் என்ற மிகுந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. 100 பவுண்டே எடையுள்ள சிறு உருவத்தையுடைய அந்த மகான் உடல், மனம், ஆன்மீக ஆரோக்கியம் ஒளியுடன் விளங்கினார். அவருடைய மிருதுவான பழுப்பு நிற கண்கள் கூரிய அறிவு, நேர்மை, விவேகம் இவைகளிடம் ஒளி வீசின. இந்த அரசியல் வல்லுநர் ஆயிரக்கணக்கான சட்ட, சமூக மற்றும் அரசியல் சச்சரவுகளுக்கு ஈடு கொடுத்து வெற்றிகரமாக வெளிவந்திருக்கிறார். இந்தியாவின் கோடிக்கணக்கான கல்வி அறிவற்றவர்களின் இதயத்தில் காந்திஜி ஒரு நிரந்தரமான இடம் பிடித்து கொண்ட மாதிரி உலகத்தில் வேறு எந்த தலைவரும் தன் மக்கள் மனதில் இடம் பெறதே இல்லை. அவங்க சுயமாகவோ அளித்த புகழாரந்தான். அவருடைய பிரபலமான பட்டம் மகாத்மா, மிக உயர்ந்த ஆத்மா. கேலி படங்களில் பரவலாக சித்தரிக்கப்படும் கோவண துணியை அவர்களின் காரணமாகவே அணிகிறார். அவருடைய ஆடை அதைவிட அதிகமாக வாங்க முடியாத தாழ்த்தப்பட்ட மக்களிடம் அவருக்குள்ள ஐக்கியத்தின் அடையாளமாகும். ஆசிரமவாசிகள் அனைவரும் உங்கள் அழைப்புக்கு காத்திருக்கிறார்கள். தயவு செய்து எந்த சேவை வேண்டுமானும் அவர்களை கேட்கலாம். அவருக்கே உரிதான பண்புடன் மகாத்மா அவசரமாக எழுதப்பட்ட இந்த குறிப்பை என்னிடம் கொடுத்தார். தேசாய் எங்களை எழுதும் அறையிலிருந்து விருந்தினர் இல்லத்திற்கு அழைத்து சென்றார். எங்கள் வழிகாட்டி எங்கள் பழந்தோட்டங்களும் பூக்கள் மலர்ந்த வயல்களும் நிறைந்த வழியாக ஓடுகளினால் வேயப்பட்ட கூரையும் பின்னால் தட்டி கொண்ட ஜன்னல்களையும் உடைய ஒரு கட்டிடத்திற்கு அழைத்து சென்றார். முன்பகுதியில் 25 அடிகள் குறுக்களவுள்ள ஒரு கிணறு உபயோகத்தில் இருந்தது. அதன் தண்ணீர் கால்நடைகளுக்கு என்று திரு தேசாய் கூறினார். அருகில் சிமெண்டிலான ஒரு சுழலும் சக்கரம் அரிசி படைப்பதற்காக இருந்தது. எங்களுடைய ஒவ்வொரு சிறிய படுக்கை அறையிலும் காணப்பட்ட கயிற்றினால் பின்னப்பட்ட ஒரே ஒரு கட்டில் இதைவிட வசதிகள் குறைக்கப்பட முடியாது என்பதை நிரூபித்தது. சுண்ணாம்பு அடிக்கப்பட்ட சமையலறையில் ஒரு மூலையில் ஒரு தண்ணீர் குழாயும் இன்னொரு பக்கத்தில் சமைப்பதற்கு ஒரு அடுப்பும் பெருமையுடன் வெளிப்பட்டன. எளிய இயற்கையான ஒலிகள், காக்கை குருவிகளின் கூவல், கால்நடைகளின் கத்தல், கல்லை செதுக்கும் சிற்றுளிகளின் சத்தம் இவைகள் எங்கள் காதுகளை எட்டின. திரு ரைட்டின் பயண நாட்டு குறிப்பை கண்டதும் தேசாய் அதை திறந்து ஒரு பக்கத்தில் மகாத்மாவை திடமாக பின்பற்றுபவர், அதாவது சத்தியகிரகிகள் அனைவராலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் சத்தியாகிரக சம்பந்தங்களின் பட்டியலை அதில் எழுதியிருந்தார். அஹிம்சை, சத்தியம், திருடாமை, பிரம்மச்சரியம், எதையும் சொந்தமாக வைத்து கொள்ளாமை, உடல் உழைப்பு, நாவின் ருசியை அடக்குதல், அச்சமின்மை, எல்லா மதங்களிடம் சம மரியாதை, சுதேசி,
உற்பத்தியானவைகளை உபயோகித்தல், தீண்டாமையிலிருந்து விடுதலை, இந்த 11 சபதங்களாக மிக பணிவான பாவத்துடன் அனுசரிக்கப்பட வேண்டும். மறுநாள் காந்திஜி அவர்களே இந்த புத்தகத்தில் தேதியை கூட குறிப்பிட்டு ஆகஸ்ட் 27, 1935 என்று கையெழுத்திட்டார். நாங்கள் வந்து சேர்ந்து 2 மணி நேரம் கழிஞ்ச பிறகு என் கூட வந்தவர்களும் என்னையும் மதிய உணவிற்கு அழைத்தார்கள். மகாத்மா ஏற்கனவே ஆசிரமத்தின் வெளிமுற்ற தாழ்வாரத்தில் அவருடைய படிக்கும் அறைக்கு எதிராக அமர்ந்திருந்தார். கிட்டத்தட்ட 25 சத்தியாகிரகிகள் பித்தளை தட்டு கிண்ணங்களுக்கு முன்னால் வெறும் காலுடன் அமர்ந்திருந்தார்கள். எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்தார்கள். பிறகு பெரிய பித்தளை பாத்திரங்களிலிருந்து நெய் தடவிய சப்பாத்தி, தால்சரி மற்றும் எலுமிச்சை தொக்கு ஆகியவைகளை பரிமாற்றப்பட்டன. தால் சரினா நறுக்கி வேக வைத்த காய்கறிகள். மகாத்மா சப்பாத்தி, வேக வைத்த பீட்ரூட், சில பச்சை காய்கறிகள், ஆரஞ்சு பழம் ஆகியவற்றை சாப்பிட்டார். அவருடைய தட்டின் பக்கத்துல பிரசித்தமான இரத்த சுத்தியான கசப்பான வேப்பிலை உருண்டை வைக்கப்பட்டிருந்தது. அவர் அதில் ஒரு பகுதியை தேக்கரண்டியால் பிரித்தெடுத்து என் தட்டில் வைத்தார். சிறு வயதில் என் தாயார் வெறுக்கத்தக்க இந்த மருந்தை பலவந்தப்படுத்தி விழுங்க வைப்பதை ஞாபகப்படுத்தி கொண்டே அதை தண்ணீருடன் விழுங்கினேன். ஆனால் காந்திஜி எந்த வெறுப்பும் இல்லாமல் அந்த வேப்பிலை விழுதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டார். இந்த சிறு சம்பவத்தில் தன் விருப்பப்படி புலன்களிலிருந்து மனசை பிரித்து கொள்ளக்கூடிய மகாத்மாவின் திறனை நான் குறிப்பிட்டு கவனிச்சேன். சில வருடங்களுக்கு முன்னாடி அவருக்கு நடந்த பிரசித்தமான குடல்வால் மற்றும் அறுவை சிகிச்சையை நினைச்சு பார்த்தேன். மயக்க மருந்து ஏற்க மறுத்து அந்த ஞானி அறுவை சிகிச்சையின் முழு நேரம் தன் சீடர்களுடன் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டிருந்தார். அவருடைய அமைதியான புன்சிரிப்பு அவர் வழியை உணராததை வெளிப்படுத்தியது. அன்று மதியம் அவருடைய குறிப்பிடத்தக்க சிஷ்யையான மீரா பெகன் என தற்போது அழைக்கப்படும் செல்வி மாடலின் ஸ்லேட் என்னும் பெண்மணியை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவர் ஓர் ஆங்கில கடற்படை தளபதியின் மகள். அவர் தன் தினசரி அலுவலகத்தை பற்றி சுத்தமான இந்தியில் எனக்கு எடுத்து கூறிய பொழுது அவருடைய திடமான அமைதியான முகம் உற்சாகத்தினால் பளிச்சிடுவதை கண்டேன். கிராம நிர்மாண வேலை நன்கு பதிலளிக்கிறது. நாங்கள் சிலர் சேர்ந்து தினமும் காலை 5 மணிக்கு பக்கத்தில் இருக்கும் கிராம மக்களுக்கு சேவை செய்யும் அவர்களுக்கு எளிமையான சுகாதாரத்தை பற்றி போதிக்கவும் செல்கிறோம். நாங்கள் குறிப்பாக அவர்களுடைய கழிவறைகளையும் ஓலை கூரை வேந்த மண் குடிசைகளையும் சுத்தம் செய்கிறோம். கிராமத்தவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள். உதாரணத்தின் மூலம் அல்லாமல் அவர்களுக்கு போதிக்க முடியாது. அவர் மகிழ்ச்சியுடன் சிரித்தார். அவர் மகாத்மாவில் எழுதப்பட்ட பல கடிதங்களை பிரசுரித்திருக்கிறார். அவை அவருக்கு தன் குருவினால் அளிக்கப்பட்ட சுய ஒழுக்க பயிற்சியை தெரிவிக்கின்றன. காந்திஸ் லெட்டர்ஸ் டு எ டிசிபிள், ஹார்பர் அண்ட் பிரதர்ஸ், நியூயார்க். பின்னால் எழுதிய இந்த புத்தகத்தில் ஆன்மாவின் யாத்திரை, த ஸ்பிரிட்ஸ் பிலிகிரிமேஜ் கவர்டு, மக்கன், நியூயார்க். செல்வி ஸ்லேட் அவர்கள் வார்த்தாவிற்கு காந்தியிடம் வருகை புரிந்த அநேக மனிதர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அவர் எழுதியுள்ளது: இவ்வளவு நாட்கள் கழித்து அவர்களால் பலரை என்னால் நினைவிற்கு கொண்டு வர முடியவில்லை. ஆனால் இருவர் என் மனதில் தெளிவாக இருக்கிறார்கள். ஒருவர் ஹாலித் எடிப்-ஹனும் என்று துருக்கியின் பிரசித்தி பெற்ற பெண் எழுத்தாளர். மற்றவர் சுவாமி யோகானந்தா, அமெரிக்கா செல்ஃப் ரியலைசேஷன்ஸ் ஆஃப் பிலாசபி நிறுவியர். மிக உயர்ந்த குடும்பத்தில் பிறந்த இந்த ஆங்கில பெண்மணியை வியப்புடன் பார்த்தேன். அவருடைய உண்மையான கிறிஸ்துவ பணிவுதான் சாதாரணமாக தீண்டத்தகாதவர்களால் மட்டுமே செய்யப்படும் தோட்டி வேலைகளை செய்யக்கூடியவராக ஆக்குகிறது. அவர் கூறினார்: நான் 1925 இந்தியாவிற்கு வந்தேன். இந்த மண்ணில் நான் என் சொந்த வீட்டிற்கு திரும்பி வந்து விட்டதாக உணர்கிறேன். இப்பொழுது நான் என் பழைய வாழ்விற்கும் பழைய அபிலாசைகளுக்கும் என்றும் திரும்ப மாட்டேன். நாங்கள் சிறிது நேரம் அமெரிக்காவை பற்றி பேசினோம். இந்தியாவிற்கு வரும் அநேக அமெரிக்கர்கள் ஆன்மீக விஷயங்களில் காட்டும் ஆழமான ஈடுபாட்டை கண்டு நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியும் வியப்பும் அடைகிறேன் என்றார் அவர். மீரா பெகன் சீக்கிரமே சர்க்காவில் நூற்க தொடங்கினார். மகாத்மாவின் முயற்சிகளால் தற்போது இந்தியாவின் கிராமங்களில் சர்க்கா சர்வ வியாபியாக காணப்படுகிறது. காந்திஜி குடிசை தொழில்களை புதுப்பிக்க ஊக்குவிப்பதற்காக பொருளாதார மற்றும் கலாச்சார காரணங்கள் உண்டு. ஆனால் அவர் குருட்டுத்தனமான எல்லா நவீன முன்னேற்றங்களையும்
எதிர்க்கவில்லை. இயந்திர சாதனங்கள், ரயில் வண்டிகள், மோட்டார் வாகனங்கள், தந்தி முறை எல்லாமே அவருடைய மிகப்பெரிய சொந்த வாழ்க்கையில பெரும் பங்கை வகித்துள்ளது. நடைமுறை விவரங்கள், அரசியல் உலகத்தின் கடுமையான உண்மை நிலை ஆகியவற்றுடன் தினமும் போராடி சிறையிலும் வெளியிலுமாக செய்த 50 வருட பொது சேவை அவருடைய சமநிலை, திறந்த மனம், சீரிய மனோநிலை, மனிதர்களுடைய விந்தையான இயல்புகளை நகைச்சுவையுடன் காணுதல் ஆகிய பண்புகளை அதிகரிக்கவே செய்துள்ளன. நாங்கள் மூவரும் பாபா சாஹிப் தேஷ்முக்கின் விருந்தினர்களாக 6 மணிக்கு இரவு உணவை சுவைத்தோம். மாலை 7 மணி பிரார்த்தனைக்கு மகன்வாடி ஆசிரமத்திற்கு திரும்பி மேல்தளத்தின் மீது ஏறி காந்தியை சுற்றி அரைவட்ட குழுவுமாக 30 சத்தியாகிரகிகள் அமர்ந்திருந்த இடத்தை அடைந்தோம். அவர் ஒரு கோரை பாயில் அமர்ந்திருந்தார். அவர் எதிரே ஒரு பழைய பாக்கெட் கடியாரம் நிமிர்த்தி வைக்கப்பட்டிருந்தது. மறைந்து கொண்டிருந்த சூரியன் அருகிலிருந்த ஆலமரங்கள் மற்றும் பனை மரங்களின் மேல் தன் கடைசி கிரணங்களை வீசிக்கொண்டிருந்தன. பூச்சி மற்றும் இரவின் ரிங்காரமும் ஒலிக்க தொடங்கிவிட்டது. சூழ்நிலை அமைதியாய் இருந்தது. நான் பரவசம் அடைந்தேன். தேசாய் ஒரு பவித்திரமான பாடலை முதலில் பாட குழுவினர் திரும்பி பாடினார்கள். பிறகு கீதை ஓதுதல். மகாத்மா இறுதி பிரார்த்தனையை என்னை செய்ய சொல்லி சைகை செய்தார். அனைவரும் எண்ணங்களுக்குள்ளும் விளைவுகளுக்குள்ளும் எவ்வளவு தெய்வீக ஒற்றுமை, என்றென்றுக்குமான ஒரு நினைவு. இளம் மாலை விண்மீன்களுக்கு கீழே வார்த்தா மேல்தளம் தியானம். காந்தி சரியாக 8 மணி குறித்த காலத்தில் தன் மௌனத்தை முடித்து கொண்டார். அவருடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய மகத்தான வேலைகளை முன்னிட்டு அவர் காலத்தை நுட்பமாக பங்கிட வேண்டியுள்ளது. வரவேண்டும் சுவாமிஜி. இந்த முறை மகாத்மாவின் வரவேற்பு காகிதத்தின் மூலமாக இல்லை. நாங்கள் இப்பொழுதுதான் மேல்தளத்திலிருந்து அவருடைய எழுதும் அறைக்கு இறங்கி இருந்தோம். அந்த அறை சதுரப்பாய்கள், புத்தகங்களுடன் கூடிய ஒரு தாழ்வான மேஜை, காகித தாள்கள், சில சாதாரண பேனாக்கள் இல்லை ஆகியவற்றுடன் எளிமையாக அமைக்கப்பட்டு இருந்தது. விவரிக்க ஒன்றுமற்ற ஒரு கடியாரம் ஒரு மூலையில் ஓடிக்கொண்டிருந்தது. அமைதியும் பக்தியும் கொண்டதொரு சூழல் எங்கும் நிறைஞ்சிருந்தது. காந்தி அவருக்கே உரிதான வசீகரிக்கும் அநேகமாக பற்களற்ற ஒரு பொக்கை வாய் சிரிப்பை உதிர்த்தார். பல வருடங்களுக்கு முன்னால் அவர் விளக்கினார். நான் வாரத்தில் ஒரு நாள் மௌனம் அனுசரிப்பதை என் கடித போக்குவரத்தை கவனிக்க நேரம் கிடைக்க செய்யும் ஒரு சாதனமாக கைக்கொள்ள ஆரம்பித்தேன். ஆனால் இப்பொழுதோ இந்த 24 மணி நேரம் ஒரு அத்தியாவசியமான ஆன்மீக தேவையாகிருச்சு. ஒரு குறிப்பிட்ட காலந்தோறும் மௌனம் என்னும் நியதி சித்திரவதையாகாது, ஆனால் ஒரு அருளாசி ஆகும். நான் முழு மனசுடன் ஒப்புக்கொண்ட மகாத்மா அமெரிக்காவையும் ஐரோப்பியாவையும் பற்றி என்னை விசாரித்தார். நாங்கள் பாரதத்தையும் உலக நிலவரத்தையும் பற்றி பேசினோம். திரு தேசாய் அறையில் நுழைந்ததும் காந்தி, மகாதேவ், தயவு செய்து நாளை இரவு நகர மண்டபத்தின் சுவாமிஜியின் யோகம் பற்றிய சொற்பொழிவுக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றார். நான் மகாத்மாவிற்கு இரவு வணக்கம் கூறி புறப்பட்ட பொழுது அவர் மிகுந்த பரிவுடன் ஒரு வகை தாவர எண்ணெய் நிரம்பிய குப்பியை என்னிடம் கொடுத்தார். வார்த்தா, கொசுக்களுக்கு அஹிம்சையை பற்றி எதுவுமே தெரியாது சுவாமிஜி என்று நகைப்புடன் கூறினார். மறுநாள் காலை சீக்கிரமே நாங்கள் வெல்லமும் பாலும் சேர்ந்த கோதுமை கஞ்சியை காலை உணவாக உண்டோம். காலை 10:30 மணிக்கு காந்தியுடன் மற்றும் இதர சத்தியாகிரகிகளான மதிய உணவு உட்கொள்ள நாங்கள் முற்றத்திற்கு அழைக்கப்பட்டோம். இன்று உணவு வகையில் கைக்குத்தல், அரிசி சோறும் புதிய காய்கறி வகைகளும் ஏலக்காயும் இருந்தன. நடுப்பகலில் நான் ஆசிரம வெளிகளை சுற்றி நடந்தேன். மேய்ச்சல் நிலங்களில் சில பசுக்கள் தொந்தரவின்றி மேய்த்த வண்ணம் இருந்தது. பசுக்களின் பாதுகாப்பில் காத்திருக்கும் போர்வம் உண்டு. பசுவானது மனித நிலைக்கு கீழ்ப்பட்ட எல்லா ஜீவராசிகளையும் குறிப்பாக நான் கருதுகிறேன். இது மனிதனை, இரக்கத்தை அவனுடைய இனத்திற்கும் அப்பாற்பட்ட எல்லா உயிர்களிடத்தும் பரவ செய்கிறது. மகாத்மா விளக்கியுள்ளார். மனிதன் பசுவின் மூலமாக உயிர் வாழும் எல்லாவற்றினிடமும் தன் ஐக்கியத்தை உணர அறிவுறுத்தப்பட்டிருந்தார். எதனால் நம் புராதன முனிவர்கள் பசுவை தெய்வீகமானதென தேர்ந்தெடுத்தார் என்பது எனக்கு தெளிவாக புரிகிறது. பாரதத்தில் பசு மிக நல்ல உமையாகும். அவள் அள்ளி கொடுப்பவளாக இருந்தாள். அவள் பாலை மட்டும் கொடுத்தால் அல்லாமல் விவசாயத்தையும் சாத்தியமாக்கினாள். அவள் காருண்யத்தின் கவிதையாகிறாள். அந்த சாதுவான மிருகத்தினிடத்தில் இரத்தத்தை அறிந்து கொள்ளலாம். மனித குலத்தில் லட்சக்கணக்கானவர்களுக்கு அவள் 2வது தாய் ஆகிறாள்.
பசுவை காப்பதென்பது இறைவன் படைத்த வாயில்லா ஜீவன்களையும் காப்பதாகும். படைப்பின் கீழ் நிலையுள்ளவற்றின் கோரிக்கை அவைகளுக்கு வாயில்லை என்பதனையே இன்னும் அதிக வலுவுறுகிறது. ஆசாரசீல இந்துவிற்கு சில தினசரி சடங்குகள் விதிக்கப்பட்டன. அவைகளில் ஒன்று பூத யஜ்யம், அதாவது மிருகங்களுக்கு உணவளித்தல். இந்த சடங்கு படைப்பில் குறைந்த பரிணாம வளர்ச்சி பெற்றவைகளுடன் மனிதனுக்குள்ள கடமையை உணர்ந்து கொண்டதற்கான அடையாளமாகும். அவைகள் சுபமாகவே தேக அடையாளத்தால் மனிதனையும் அல்லல் படுத்தும் மயக்கங்கள் பிணைக்கப்பட்டுள்ளன. இவைகளிலிருந்து விடுத்து கொள்ளக்கூடிய மனித இனத்திற்கே சிறப்பான பகுத்தறிவிற்கு பண்பு பிராணிகளுக்கு இல்லை. ஆதலால் பூத யஜ்யம் பலவீனமானவைகளாக காக்க ஆர்வமுள்ள நிலையை மனிதனிடம் வலிமை பெற செய்கிறது. அதேபோல் மனிதனுக்கு கண்ணுக்கு தெரியாத எண்ணற்ற உயர்ந்த ஜீவர்களின் பரிவினால் நன்மை அடைகிறார். பூமி, கடல், ஆகாயம் இவைகள் புத்துயிர் அளிக்கும் ஏராளமான இயற்கை பரிசுகளுக்கும் மனிதனிடம் கடமைப்பட்டுள்ளது. இயற்கையில் மிருகங்கள், மனிதன் மற்றும் சூக்ஷ்ம தேவதைகள் ஆகியோர் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள முடியாதபடி பரிணாம வளர்ச்சியின் தடை இருந்தாலும் மௌனமான அன்பெனும் தினசரி யஜ்ய சடங்குகளால் இந்த தடை வெல்லப்படுகிறது. பித்ரு யஜ்யமும் நிரு யஜ்யமும் பிற 2 தினசரி யஜ்யங்களாகும். பித்ரு யஜ்யம் என்பது முன்னோர்களுக்கு அளிக்கும் வேள்வி. அவர்களின் ஞான திரட்டு இன்று மனித குலத்திற்கு ஒளியூட்டுகிறது. இந்த வேள்வி மனிதன் தான் கடந்த காலத்திற்கும் பட்டிருக்கும் கடனை ஒப்புக்கொள்வதன் ஒரு அடையாளமாகும். நிரு யஜ்யம் என்பது வேற்று மனிதர்களுக்கும் அல்லது ஏழைகளுக்கும் அன்னம் அளித்தல் ஆகும். இது மனிதனின் நிகழ்கால பொறுப்புகள், சமகாலத்தவர்களுக்கும் அவன் ஆற்ற வேண்டிய கடமைகள் ஆகியவற்றின் அடையாளமாகும். பிற்பகலில் நான் ஆற்ற வேண்டிய நிரு யஜ்யத்தை சிறுமிகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட காந்திஜியின் ஆசிரமத்திற்கு விஜயம் செய்து நிறைவேற்றினேன். 10 நிமிட கார் பிரயாணத்தில் திரு ரைட்டும் என்னுடன் வந்தார். வண்ண வண்ண புடவைகள் அணிந்த சின்னஞ்சிறிய மலரிய யோத்த முகங்கள். நான் திறந்த வெளியில் அங்கு ஹிந்தியில் ஆற்றிய சிறு சொற்பொழிவின் முடிவில் திடீரென்று வானம் திறந்து மழை கொட்டத் தொடங்கியது. நானும் திரு ரைட்டும் சிரித்தபடியே வண்டியில் ஏறி வெள்ளி தகடுகள் போன்று பொழியும் மழையின் மத்தியில் மகன்வாடிக்கு வேகமாக திரும்பினோம். வெப்ப மண்டலத்தின் மழை பொழிவில்தான் என்ன தீவிரம், சிதறல்! விருந்தினர் இல்லத்திற்கு மறுபடியும் திரும்பியதும் எங்கள் நிலவியிருந்த முழு எளிமையை, சுய தியாகத்தின் அடையாளங்களை என்னை மீண்டும் தேக்க வைத்தன. உடையின்மை என்ற காந்தியின் சபதம் அவரது மன வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே தொடங்கிவிட்டது எனலாம். வருடம் ரூபாய் 60,000க்கும் மேலேயே வருமானம் வந்து கொண்டிருந்த விரிவான வக்கீல் தொழிலை துறந்துவிட்டு மகாத்மா தன் சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்தார். துறவை பற்றி சாதாரணமாக முழுதும் புரிந்து கொள்ளாதவர்களை ஸ்ரீ யுக்தேஸ்வரர் மென்மையாக பரிகாசம் செய்வதுண்டு. பிச்சைக்காரன் செல்வத்தை துறக்க முடியாது. ஒரு மனிதன், என் வியாபாரம் நசிந்து விட்டது, என் மனைவி என்னை விட்டு போய்விட்டாள், நான் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு ஒரு ஆசிரமத்தில் சேரப்போகிறேன் என்று புலம்பினால் அவன் எந்த தியாகத்தை செய்ததாக குறிப்பிடுகிறான்? பணத்தையோ அன்பையோ அவன் துறக்கவில்லை, அவை இவனை துறந்து விட்டன என்பார் குருதேவர். ஆனால் காந்தியை போல மகான்கள் வெளிப்படையான சொத்துக்களின் தியாகம் மட்டுமின்றி இன்னும் கடினமானதான சுயநல விருப்பம், சொந்த குறிக்கோள் ஆகியவற்றை கூட துறந்துவிட்டு தம் உள்ளார்ந்த நிலையை மொத்த மனித இன ஓட்டத்துடன் ஒன்று சேர்த்து வைத்து விட்டார்கள். மகாத்மாவின் மனைவி கஸ்தூரிபாய் குறிப்பிடத்தக்கவர். மகாத்மா அவருக்கும் அவர்களுடைய குழந்தைகளின் உபயோகத்திற்கும் தன் சொத்தில் ஒரு பாகம் கூட வைக்க தவறிய போது அவர் எந்த ஒரு மறுப்பும் கூறவில்லை. சிறு வயதிலேயே திருமணம் செய்து வைக்கப்பட்ட அவர்கள் 4 பிள்ளைகள் பிறந்த பிறகு பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டார்கள். அவர்களது வாழ்க்கை என்னும் தீவிரமான நாடகத்தில் ஒரு அமைதியான கதாநாயகியாக இருந்து கஸ்தூரிபாய் தன் கணவரை பின்பற்றி சிறைக்கு சென்றும் அவருடைய 3 வார உண்ணாவிரதங்களில் பங்கு கொண்டும் அவருடைய முடிவற்ற பொறுப்புகளில் தன் பங்கை முழுவதுமாக ஏற்றியிருக்கிறார். அவர் காந்தியை பின்வருமாறு புகழ்ந்து கூறியிருக்கிறார்: உங்கள் வாழ்நாள் முழுவதும் துணைவியாகவும் உதவியாளர்களாகவும் இருக்கும் பேற்றை அடைந்த நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். உலகத்திலேயே மிக பரிபூர்ணமான திருமணத்திற்காக உடலுறவின்றி பிரம்மச்சரிய சுய கட்டுப்பாட்டை அடிப்படையாக கொண்டதற்காக தங்களுக்கு நன்றி. பாரதத்திற்கான தங்களுடைய வாழ்நாள் தொண்டில் தாங்கள் என்னை தங்களுக்கு சமமாக கருதியதற்கு நன்றி. சிறு பையன் தன் குழந்தை பருவ விளையாட்டு பொருட்களுடன்
அலுப்படுவதைப் போல தங்கள் மனைவி குழந்தைகளிடம் அலுப்படைந்து சூதாட்டம், குதிரை பந்தயம், மது, மாது, ஆடல், பாடல் போன்றவற்றில் தாங்கள் நேரத்தை கழிக்கும் கணவர்களில் ஒருவராக அல்லாமல் இருப்பதற்கு தங்களுக்கு நன்றி. மற்றவர்களின் உழைப்பில் ஏமாற்றி பொருள் சேர்த்து பணக்காரராகும் கணவர்கள் நீங்கள் ஒருவராக இல்லாமல் இருப்பதற்கு நான் எவ்வளவு நன்றியுள்ளவளாக இருக்கிறேன். நீங்கள் லஞ்சத்திற்கு முன் கடவுளையும் நாட்டையும் வைத்ததற்கும் கடவுளுடன் முழுமையான பரிபூர்ண நம்பிக்கையும் உங்களுடைய திடமான எண்ணத்தில் துணிவும் உங்களுக்கு உண்டு என்பதினாலும் நான் எவ்வளவு நன்றியுள்ளவளாக இருக்கிறேன். கடவுளையும் தன் நாட்டையும் என் முன்னர் வைத்த கணவருக்கு நான் எவ்வளவோ நன்றியுள்ளவளாக இருக்கிறேன். நீங்கள் நம் வாழ்க்கை முறையில் ஏராளத்திலிருந்து எளிமைக்கு ஏற்படுத்திய மாற்றத்திற்கு நான் முணுமுணுத்து கொண்டே எதிர்ப்பு காட்டிய பொழுது என்னையும் என் இளம் பருவத்திற்கு குற்றங்குறைகளையும் சகித்து கொண்டதற்கு தங்களுக்கு நன்றி. நான் உங்கள் பெற்றோர்களுடைய வீட்டில் சிறு குழந்தையாகவே வந்தேன். உங்கள் தாயார் மிக சிறந்த நல்ல பெண்மணி. அவர் தைரியமும் துணிவும் கொண்ட மனைவியாக இருப்பது எப்படி என்றும் தனது மகனின் வருங்கால கணவரின் அன்பையும் கௌரவத்தையும் பாதுகாப்பது எப்படி என்பதையும் எனக்கு போதித்து பயிற்சி அளித்தார். வருடங்கள் ஓடின. நீங்கள் இந்தியாவின் மிகவும் அன்பார்ந்த தலைவராகிவிட்டீர்கள். மற்ற நாடுகளில் அடிக்கடி நடப்பது போல கணவன் வெற்றியின் ஏணிப்படியில் ஏறியதும் மனைவி தனித்து விடப்படுவது அவளை சூழ்ந்து கொள்ளும் பயம் எதுவும் எனக்கில்லை. மரணம் நம்மை கணவன் மனைவியாகவே காணும் என்று எனக்கு தெரியும். எல்லோராலும் போற்றப்பட்ட மகாத்மாவால் லட்சக்கணக்கில் வசூல் செய்து முடிந்த பொழுது அப்போது நிதிக்கு கஸ்தூரிபாய் வருடக்கணக்காக பொருளாளராகவே பணியாற்றினார். காந்திஜியின் கூட்டத்திற்கு ஏதாவது நகையணிந்து செல்லும் மனைவிகளை பற்றி அவரவர் கணவர்களுக்கு ஏற்படும் அச்சத்தை குறித்து இந்திய வீடுகளில் அநேக வேடிக்கையான கதைகள் சொல்லப்படுகின்றன. மகாத்மாவின் சொக்க வைக்கும் வாக்கில் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக அவர் வாதிடும் பொழுது தங்கள் காப்புகளும் வைர மாலைகளும் செல்வ சீமாட்டிகளின் கைகளிலும் கழுத்துகளிலிருந்து நேராக உதவி நிதி கூடைகளில் மயங்கி விழுந்து விடுமாம். ஒரு நாள் பொருளாதார கஸ்தூரிபாய் 4 ரூபாய் செலவு செய்ததற்காக கணக்கு கொடுக்க முடியவில்லை. காந்திஜி மனமிறங்காமல் முறைப்படி கணக்கு தணிக்கையை வெளியிட்டு தன் மனைவியின் அந்த 4 ரூபாயை தவற்றை சுட்டி காட்டினார். நான் அடிக்கடி இந்த கதையை என் அமெரிக்க மாணவர்களுக்கு முன்னால் ஒரு நாள் மாலை சொற்பொழிவு கூட்டத்தில் ஒரு பெண்மணி இதை கேட்டு ஒரு கோப பெருமூச்சு விட்டார். மகாத்மாவோ அல்லது மகாத்மா இல்லையோ அவர் இறைந்தார். அவர் என் கணவராயிருந்திருந்தால் இந்த மாதிரி என்னை பகிரங்கமாய் அனாவசியமாக அவமானப்படுத்தியதற்கு சும்மாவே விட்டிருப்பேன். கண் சிவந்து போகும்படி செய்திருக்க மாட்டேனா? எங்களுடைய அமெரிக்க மனைவிகள் இந்திய மனைவிகள் என்ற விஷயத்தை பற்றி ஒரு சுமூகமான நகைச்சுவை விவாதம் நடந்த பிறகு நான் இதை பற்றி முழுமையான விளக்கம் கூறினேன். திருமதி காந்தி மகாத்மாவை தன் கணவராக நினைக்காமல் தன் சிறிய தவறுகளுக்கு கூட தன்னை திருத்தி சரியான பாதையில் செலுத்துவதற்கு அதிகாரமுடைய குருவாகவே நினைத்தார். நான் சுட்டி காட்டினேன். கஸ்தூரிபாயை பயங்கரமாக கண்டித்த கொஞ்ச காலத்திற்கு பிறகு காந்திஜிக்கு அரசியல் காரணத்திற்காக சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அவர் மிக அமைதியுடன் தன் மனைவியுடன் விடை பெறும் பொழுது அவர் காந்திஜியின் கால்களில் விழுந்து வணங்கி, குருவே, நான் உங்களை எப்பொழுதாவது வருத்தப்படுத்தியிருந்தால் தயவு செய்து என்னை மன்னிக்கவும் என்றார் அடக்கத்துடன். அதிசயத்திலும் அதிசயமாக தன் மனைவியையே நிலை தவறாத சிஷியையாக செய்த அந்த மகானுடன் முன் ஏற்பாடு செய்து கொண்டு வார்த்தாவில் அவருடைய எழுதும் அறைக்கு அன்று மாலை 3 மணிக்கு சென்றேன். காந்திஜி அவருடைய மறக்க முடியாத புன்னையுடன் நிமிர்ந்து நோக்கினார். மகாத்மாஜி, நான் மெத்தையில்லாத பாயின் மேல் அவர் அருகில் அமர்ந்தவாறு சொன்னேன். தயவு செய்து அகிம்சை என்பதை பற்றி உங்கள் விளக்கம் என்ன என்பதை சொல்லுங்கள். வீடியோ லென்த்திய போகிறதுனால பார்ட் 2 நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.